நான் பனையூர் பங்களாவில் இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் தங்குறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது, கொடுக்கணும். ஆனால் விஜய் வக்கீல்கள் என்னை மிரட்டிட்டு இருக்காங்க. உனக்கு கல்யாணம் ஆகலைன்னா உனக்கு எத்தனை பேர் வரிசையில் நிற்கிறான். நடிகனும் கிடைக்கலாம், தொழிலதிபதியும் கிடைக்கலாம், டாக்டர் கிடைக்கலாம். கல்யாணம் பண்ணிட்டு போ. இந்த சூழ்நிலையில இவர் இந்த மாதிரி த்ரிஷாவோட சுத்திட்டு இருக்காரு. விஜய் பேர்ல மிகப்பெரிய கண்டனங்களை ஏற்படுத்தி இருக்கு. அது மட்டும் இல்ல, மிகப்பெரிய அளவுக்கு அவருக்கு ஓட்டு வங்கி இருந்துச்சு. இந்த ஓட்டு வங்கி இந்த நடவடிக்கையினால குறைஞ்சிட்டு. அந்த சூழ்நிலை தான் இப்போ விஜய் இருக்காரு. அதாவது கண்ணு மறைக்குது, அவருக்கு நியாயத்தை மறைக்குது, இல்லற வாழ்வை மறைக்குது, குடும்பத்தை மறைக்குது. கண்ணில் தெரிகிறது த்ரிஷா 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 தான். தங்குறதுக்கு உரிமையும் இருக்கு. ஏன்னா இன்னமும் விஜய் மனைவி சங்கீதா தான். அவங்க சைடில் இது வரைக்கும் நியாயமாகவே போயிட்டு இருக்காங்க. கோர்ட்டுக்கு போயிருக்காங்க, 20ஆம் தேதி ஆஜராகிறாங்க. அதுக்கு முன்னால சில நல்ல விஷயங்கள் நடக்குவான்னு நாமளும் எதிர்பார்க்குறோம். சங்கீதா விஜய் எதிர்பார்க்குறாரு, எஸ்எஸ்சியும் எதிர்பார்க்குறோம். ஆமாம், கமெண்ட் எல்லா கமெண்ட்டும் இப்படி தான் வந்துட்டு இருக்கு. அதை விஜய் பார்க்குறாரா, பார்த்தா புரிஞ்சுக்கிடுவாராங்கிறதா இப்போ கேள்விக்குறி. என்னதான் பிறந்த வீட்டில் சொத்து இருந்தாலும் கணவனுடைய சொத்துக்கள் தான் மனைவிக்கு உரிமையை தவிர அப்பன் சொத்துல என்ன இருக்கு? ஏன்னா நடிகனாக இருக்கும்போது அவன் வந்து சினிமா டிக்கெட்டை வித்துட்டு ஏதோ பார்த்து போயிட்டு இருப்பான். நான் வந்து நடிகன் ரசவையன் அப்படின்னு சொல்லுவான். அரசியல் என்பது அப்படி இல்லை, அது ஒரு சாக்கடை. விஜயுடைய மகளும் சரி மகனும் சரி அப்பா மேல நல்ல அபிப்பிராயம் கிடையாது. தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். கிங் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இன்டர்வியூ செக்ஷன்ல நம்முடன் இணைஞ்சிருக்க சிறப்பு விருந்தினர் மூத்த நடிகர், பிரபல யூடியூபர், சினிமா விமர்சகர் திரு பைல்வான் ரங்கநாதன் அவர்கள். வாங்க பேசுவோம் சார். வணக்கம் சார். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம் சார். நிறைய ஃபேன்ஸ் வந்து இந்த ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க சார். அதாவது எனக்கு வந்து திருமணம் நடந்தால் வந்து அஜித் ஷாலுமே பேராக இருக்கணும், சங்கீதா விஜய் இந்த மாதிரி பேராக இருக்கணும் அப்படின்னு ஒரு காலம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது விஜய் சங்கீதா இந்த ஒரு இஷ்யூ வந்து பெரிய பூமாகி மக்கள் பற்றியில் பேசிட்டு இருக்காங்க சார். இந்த ஒரு பிரச்சனை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா ரெண்டுமே வந்து லவ் பண்ணி திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. 7.5 சனி இப்போ தான் வந்திருக்கு. அந்த 7.5 சனி த்ரிஷா மூலமாக விஜய் இல்லறத்தில் இப்போ வந்து தயார் பண்ணிகிட்டு இருக்கு. எப்போ போகும் எப்போ விலகுங்கிறது விஜயுடைய நடவடிக்கைகளை தான் சொல்ல முடியும். ஏன்னா விஜய் காதலிச்சு தான் சங்கீதாவை திருமணம் செய்து கொண்டார். இப்போ வந்து விஜய்க்கு 52 வயசு, அது திருமண வயசு தாண்டி விட்டார். அது மட்டும் இல்லை, அவருடைய மகளுக்கு திருமணம் செய்ய வேண்டிய கடமை தந்தை விஜய்க்கு இருக்குது, மகனுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டிய கடமை விஜய்க்கு இருக்குது. 2 பேரும் செட்டில் ஆகலை. அந்த வெளிநாட்டில் படித்து முடிச்சிருக்கு விஜய் மனைவி. ஜேசன் விஜய் மகன் டைரக்டர் ஆகி படம் ரிலீஸ் ஆக போகிற சூழ்நிலை இருக்குது. இந்த சூழ்நிலையில் இவர் இந்த மாதிரி த்ரிஷாவோட சுற்றிக்கிட்டு இருக்காரு. இது விஜய் பேரில் மிகப்பெரிய கண்டனங்களை ஏற்படுத்தி இருக்கு. அது மட்டும் இல்லை, மிகப்பெரிய அளவுக்கு அவருக்கு ஓட்டு வங்கி இருந்துச்சு. இந்த ஓட்டு வங்கி இந்த நடவடிக்கையினால குறைஞ்சிக்கிட்டு. ஓகே சார். ஏற்கனவே வந்து சங்கீதா அவர்கள் வந்து ஒரு புகார் கொடுத்துருந்தாங்க, என்னோட கணவர் வந்து இன்னொரு நடிகர் தொடர்பில் இருக்காங்க, அதான் டைவர்ஸ் வேணும் அப்படின்னு. அப்படி இருக்கும்போது இன்னொரு விஷயத்தையும் வந்து முன்வைக்கிறாங்க சார். என்னன்னா, இந்த டைவர்ஸ் கேஸ் முடிகிற வரைக்கும் நான் விஜய் அவர்கள் வீட்டில் நீலாங்கிற வீட்டில் தான் இருப்பேன். எனக்கு ஆனால் சென்னையில் வந்து எனக்கு வீடு கிடையாது. ஆனால் அவர்களுக்கு இலங்கையிலும் சரி தண்டனும் சரி கோடிக்குடியே சொத்து இருந்தும் இந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் நான் அவர் வீட்டில் தான் இருப்பேன், எனக்கு அனுமதி வேணும்னு சொல்லியிருக்காங்களே, இது எப்படி பார்க்குறது சார்? சரியானது. கணவனுக்கு மனைவிக்கு புகுந்த வீட்டில் இருக்கணும். என்னதான் பிறந்த வீட்டில் சொத்து இருந்தாலும் கணவனுடைய சொத்துக்கள் தான் மனைவிக்கு உரிமையை தவிர அப்பன் சொத்துல என்ன இருக்குது? பங்கு கொடுப்பார், அவ்வளோதான். கல்யாணம் கட்டின பிறகு ஒரு பெண்ணு பிறந்த வீட்டிலேருந்து புகுந்த வீட்டுக்கு போகணுமா இல்லையா? அந்த புகுந்த வீடு தான் பனையூர் பங்களா. பனையூர் பங்களால் தான் மனைவியுடனும் சரி மகளுடன் சரி மகனுடன் சரி வாழ்ந்தார் விஜய். அங்கே தான் கோளாறு ஆரம்பிச்சது.
ரெண்டாவது இப்போ கேஸு நடக்குது 20ஆம் தேதி அவர் அவருக்கு வரணும், கோர்ட்டில் ஆஜராகணும். அப்போ அவர் எங்கே தங்குவார்? நான் பனையூர் பங்களாவில் இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் தங்குறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது, கொடுக்கணும். ஆனால் விஜய் வக்கீல்கள் என்னை மிரட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னு 2வது மனு கோர்ட்டில் கொடுத்துருக்காங்க விஜய் அவருடைய மனைவி சங்கீதா. சரி, இவங்க ஸ்டேட்மெண்ட்லேயும் சொல்லியிருக்காங்க, நாங்கள் வந்து இன்னொரு நடிகர் தொடர்பில் கேட்டதுக்கே வந்து எங்களுக்குள்ள சண்டை வந்திருக்கு, கைகலப்பு ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்னா அவர் கூட தான் தங்கும், அவர் கூட இருப்பேன்னு சொல்கிறது எப்படி? ஏங்க, மனைவி கணவனுக்குள்ள சண்டை வருவது இயல்பு, சரி, அடிதடி வருவது இயல்பு. அதுக்காக உடனே பிரிஞ்சு போயிடக்கூடாது. சரி, அப்படியே பெட்டிஷன் கொடுத்தாலும் மறுபடி அவங்க சேர்ந்து வாழ்றது நமக்கு என்ன தடை, உனக்கு என்ன தடை? சேர்ந்து வாழலாம்ல? வாழலாம் சார். அந்த சேர்ந்து வாழ்வதற்கான ஒரு முன்னேற்பாடு தான் நான் அந்த வீட்டில் தங்குவேன்னு சொல்கிறேன். தங்குறதுக்கு உரிமையும் இருக்குது. ஏன்னா இன்னமும் விஜய் மனைவி சங்கீதா தான். அப்போ நான் எனக்கு உரிமையான என்னுடைய கணவன் வீட்டில் நான் இருப்பேன், அங்கே தங்குறதுக்கு பெர்மிஷன் வேணும்னு கேட்குறதுல என்ன தப்பு? அதுதான் சட்டம், அதுதான் உரிமை. சரிங்க சார், இவர் வந்து மனைவியும் தான் வீட்டில் சேர்த்துக்க மாட்டார், அம்மா அப்பாவையும் சேர்த்துக்க மாட்டார், பசங்களும் வேணான்ட்டாரு. அப்போ இவர் யார் கண்ட்ரோல் தான் சார் இருக்காரு? திரிஷா கண்ட்ரோலில் இருக்காருன்னு நீங்கள் சொல்ல நினைக்கிறீங்க? அப்படியே நினச்சிட்டு போங்க. இல்லை, அதான் ஏன்னா அவர் சாப்பிட்டுட்டு இருக்காரு, சாப்பிட்டு எழுந்து போகிறாரு. அந்த எச்சிலையில் சாப்பிட்றதுக்கு மனைவிக்கு மட்டும்தான் உரிமை உண்டு. அதுலேயும் திரிஷா போய் எச்சிலையில் உட்கார்றா? தப்பு இல்லை இது. உனக்கு கல்யாணம் ஆகலைன்னா உனக்கு எத்தனையோ பேர் வரிசையில் நிற்கிறான். நடிகனும் கிடைக்கலாம், தொழில் கிடைக்கலாம், டாக்டர் கிடைக்கலாம். கல்யாணம் பண்ணிட்டு போ. எதுக்கு விஜய் வீட்டில் போய் குழப்பம்ன்ற திரிஷா? அதுதான் நம்முடைய கேள்வி. அதான் ஃபேன்ஸாக தான் சார் கேள்வி கேட்குறாங்க. அதாவது விஜய் அவர்களோட நல்லா இருக்கும்னு நினைக்கிற ஆதரவாளர் என்னன்னா, அடம் பிடிக்கும் விஜய், விட மறுக்கும் சங்கீதா, என்னதான் இஷ்யூ அப்படின்னு? அதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்னு. திரிஷா என்கிற போதையில் மயங்கி இருக்கிறாரு விஜய். எந்த அளவுக்கு சார்? அது மனைவியை விடுற அளவுக்கு, கட்சி போனாலும் போகட்டும்ங்கிற அளவுக்கு அவர் இருக்கார். அது போதை மாதிரி தான். அந்த இப்போ விஜய் இருக்கிறது போதை. திரிஷா அதாவது தண்ணி அடித்தா மட்டும் போதை வராது, பெண்கள்னாலும் போதம் வரும். அதுக்கு பழைய அரசர்களே சாட்சி. அதனால் அந்த சூழ்நிலை தான் இப்போ விஜய் இருக்கார். அதாவது கண்ணு மறைக்குது, அவருக்கு நியாயத்தை மறைக்குது, இல்லற வாழ்வை மறைக்குது, குடும்பத்தை மறைக்குது. கண்ணில் தெரிகிறது திரிஷா 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 தான். சார், இதெல்லாம் பார்த்து தான் வந்து பனையூர் பங்களா தனிமையில் வந்து இனிமே காண்டுட்டு இருக்காரோ? தனிமையில் இனிமையை காண்டிருக்காருன்னு யார் சொன்னா? இல்லை, தனிமை மட்டுமே இருக்கிறாருங்களே அப்படின்னு கேட்குறேன். இல்லை, அந்த பனையூர் பங்களாவெல்லாம் கட்சி ஆஃபீஸ் வச்சுருக்காரு. சரி, தனிமையில் அவர் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் நல்லா தான் இருக்குது. சரி, இந்த இஷ்யூவில் வந்து சங்கீதா அவங்க கிட்ட வந்து பேரம் பேசியிருக்காங்க விஜய் தரப்புலேருந்து மறைமுகமாக, நாங்கள் இவ்வளோ பணம் கொடுக்குறோம், கேஸை வாபஸ் வாங்கன்னு சொல்கிறதா இருக்கட்டும். இல்லைன்னா சங்கீதா அவர்கள் நினைக்கிறாங்க ஜீவனாம்சம் வேணும், ஏன் நடிகர் விஜய் அவர்களுக்கு கோடி கூட சம்பாதிச்சிருக்காரு, அதனால் எனக்கும் சரி எங்கள் பசங்களுக்கும் சரி எங்களுக்கான ஜீவனாம்சம் வேணும்னு கேட்டிருக்காங்க சார். அதில் என்ன தப்பு? ஜீவனாம்சம் கேட்குறதுக்கான முழு உரிமையும் தகுதியும் சங்கீதா விஜய்க்கு இருக்குது. ஏன்னா பையனுக்கு கல்யாணம் ஆகலை, மகளுக்கு கல்யாணம் ஆகலை, அதுக்கான செலவுகள், அவங்க ஒரு தொழில் செய்யணும், அதுக்கான முதலீடுக்கான ஏற்பாடு தான் இப்போ ஜீவனாம்சம் கேட்குறாங்க. அது ஒன்றும் தப்பான விஷயம் இல்லை. ஜீவனாம்சம் கொடுப்பதற்கு தயாராகிட்டாரு இல்லை தயாராகலை அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. 20ஆம் தேதி கோர்ட்டுக்கு வந்த பிறகு தான் அவங்க சமரசமாக போகிறாங்களா என்ன. இன்னொரு 6 மாதம் நீங்கள் பிரிஞ்சிருங்க, அப்போ நீங்கள் வந்து வெளியில் வந்து சேர்றதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்திங்க அப்படின்னு தான் கோர்ட்டு சொல்லணும். ஆனால் இது அப்போ நிச்சயமாக கோர்ட் என்ன சொல்லுவாங்க, உங்கள் விருப்பப்படி நீங்கள் பண்ணியிருப்பாங்களோ தங்கிக்கலாம் அப்படின்னு உத்தரவு கிடைக்கலாம். இது வந்து பசங்க எப்படி சார் பார்க்குறேன்? ஏன்னா 2 பேருக்கும் வந்து வயது கொஞ்சம் அதிகம், இளம் வயசு. எதுனா ஒரு ஈவெண்ட்டுக்கு போகும்போதோ இல்லை எங்கன்னா வெளியே போகும்போது கேட்க மாட்டாங்களா, சரி உங்கள் அப்பா தானே இப்படி பண்ணாரு அப்படி பண்ணாரு, நான் இஷ்யூ போயிட்டு இருக்கேன் அப்படின்னு. அந்த பசங்களோட மனநிலை எப்படி சார் இருக்கும்? ஏன்னா ஒருத்தர் டேரக்டர், ஒருத்தர் படிச்சுட்டு இருக்காங்க. அதனால தான் வெளிநாட்டில் இருக்காங்க 2 பேரும். வெளிநாட்டில் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்காது. வெளிநாட்டில் பொறுத்த எத்தனையோ கல்யாணம் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு கல்யாணம் பண்ணிவிட்டு அந்த குழந்தையோட இன்னொரு வைக்கோட இருப்பான். அப்படி உன் குழந்தையும் என் குழந்தையும் விளையாடுதுன்னு புருஷன் முன்னாடி சொல்லிட்டு இருக்க நாட்டில் இருக்காங்க. அங்கே தெரியாது, ஆனால் இங்கே வந்து நிச்சயமாக தெரியும். நிச்சயமாக அவங்களோட படித்தவங்களாம் இருப்பாங்க, கேள்வி கேட்டு நம்மளை டார்ச்சர் பண்ணுவாங்க. அதனால் நம்ம மன உளைச்சல் வரும் என்பதை தவிர்ப்பதற்காகவே 2 பேரும் வெளிநாட்டில் இருக்கலாம். இப்போ அவர் தனக்குன்னு ஒரு தொழில் வேணுன்ட்டு அவர் ஜேசன் செஞ்சு படம் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே சார், என்னதான் அம்மா அப்பா சண்டை போட்டு போனாலும் ஒரு பொதுவான கொஸ்டினா சார், அம்மா அப்பா சண்டை போட்டாலும் பசங்களோட கிராஜுவேஷன் டே அப்படின்னா கண்டிப்பாக 2 பேரும் போவாங்க. இப்போ நம்ம சினிமா துறையில் எடுத்துக்கலாம். தனுஷ் அவர்களும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களும் டைவர்ஸ் ஆகிட்டாங்க.
ஆனா பிள்ளையோட கிராஜுவேஷன் டேக்கு 2 பேரும் ஒண்ணா போனாங்க. ஆனா இவர் அவங்க ஃபேன்ஸே கேள்வி கேட்கறாங்க. ஆனா உங்க பொண்ணோட கிராஜுவேஷன் டேக்கு நீங்க போகாத நீங்க எப்படி நீங்க தமிழ்நாட்டு மக்களை வழிநடத்துவீங்க? இது ஒரு அப்பா ஒரு மனுஷன் செய்யக்கூடிய வேலையா அப்படின்னு கேட்டிருக்காரு சார். அது சரியான கேள்வி தான். கண்டிப்பாக போயிருக்கணும். அது விஜய் பண்ண தப்பு. ஒருவேளை மகளே அப்பா வராமல் இருந்தால் சந்தோஷம் நினச்சிருக்கலாம். சார் மக்களை நினைச்சிருக்கலாமா? நினச்சிக்கலாம். ஏன்னா எனக்கு தெரியப்படலாம் ஒன்றா நடிச்சிருக்காங்களே லாஸ்ட். விஜயுடைய மகளும் சரி மகனும் சரி அப்பா மேலே நல்ல அபிப்பிராயம் கிடையாது. ஏன்னா விஜய் அவருடைய மகன்களை அழைத்து கொண்டு எங்கேயும் வெளிநாடு சென்றதில்லை. இப்போ அஜித்தை பொறுத்தவரை அப்படி இல்லை. ஒரு படம் முடிஞ்சோடனே நம்ம குடும்பத்தோடு வெளிநாடு டூரு போவார், பசங்களை சந்தோஷமாக வச்சுப்பார், பசங்களுடைய பள்ளி விழாவுக்கெல்லாம் போவார். அந்த நிலையிலிருந்து மாறுபட்டவர் விஜய். சரிங்க சார், இவர் வந்து ஒரு ஈவெண்ட்டில் வந்து அறிவிக்க என்னன்னா வந்து நான் ஆட்சிக்கு வந்தேன்னா 6 சிலிண்டர் கொடுப்போம் வீட்டுக்கு அப்படின்னு. அதை பார்த்த பிறகு சில பேர் வந்து கேள்விகள் எழுப்புறாங்க. என்னங்க நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு வீட்டுக்கு 6 சிலிண்டர் கொடுக்குறது இருக்கட்டும், முதல்ல உங்கள் மனைவிக்கு வீட்டில் இடம் கொடுங்க அப்படின்னு. இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து ட்ரோல் ஆகிட்டு இருக்காருங்க சார். இது எப்படி பார்க்குறீங்க, எப்படி புரிஞ்சுக்கல? அது ஜனங்களுடைய ரியாக்ஷன். இதை விஜய் தான் புரிஞ்சுக்கணும். எனக்கு என்ன வந்து புரிஞ்சு விஜய் வந்து இந்த ரியாக்ஷன் வருது, பெண்கள் இப்படி தான் நினைக்கிறாங்க, மாதர் சங்கம் நமக்கு எதிராக இருக்குது அப்படிங்கிற ஒரு உணர்வு விஜய்க்கு வரணும்ல. மரத்து போயிருந்துச்சுன்னா இல்லை போதையில் இருந்தாருன்னா அப்படித்தான் குற்றம் சாட்டணும். இவர் வந்து உணர்ச்சி இல்லாமல் இருக்கிறாருங்கிறதான் என்னுடைய கருத்து. ஆனால் மேடையில் மட்டும் பேச்சுக்கு அங்கே வந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கும். இப்போ கூட நான் வந்து ஆட்சிக்கு வந்தேன்னா தாய்மாமன் சீருன்னு சொல்லி பெண்களுக்கு வந்து சீர்வரிசை கொடுப்பேன். ஆனால் அதுக்கும் சில பேர் கேள்வி கேட்குறாங்க, எப்பா நீ சீர் கொடுக்கலாம் இருக்கட்டும், பெத்த பசங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு அன்பையும் பாசத்தையும் கொடு அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க சார். ஆமாம், எல்லா கமெண்ட்டும் இப்படி தான் வந்துகிட்டு இருக்கு. அதை விஜய் பார்க்குறாரா, பார்த்தா புரிஞ்சுக்கிடுவாராங்கிறதா இப்போ கேள்விக்குறி. சரி, என்னோட லாஸ்ட் கொஸ்டின் சார். இப்போ இந்த சர்ச்சைக்கு அப்புறம் சங்கீதா அவர்கள் மூவ் எப்படி இருக்கும்? ஏன்னா சங்கீதா அவர்கள் வந்து இதுக்கப்புறம் ஒரு பேட்டி கொடுக்க போகிறதாகவும் அதில் பல ஆதாரங்களை வந்து நான் வெளியிட போகிறேன் அப்படின்ற ஒரு தகவல் வந்து வெளியே வந்துட்டு இருக்குங்க சார். அது உண்மையா? அது என்ன சார்? இல்லை, அநேகமாக 20ஆம் தேதிக்கு முன்னால் அவங்க கேமராமெலாம் நிற்க மாட்டாங்க. சரி, 20ஆம் தேதி விஜய் தரப்புலேருந்து என்ன பதில் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறத பொறுத்து தான் சங்கீதாவுடைய மூவ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க சைடில் இது வரைக்கும் நியாயமாகவே போயிட்டுருக்காங்க. கோர்ட்டுக்கு போயிருக்காங்க, 20ஆம் தேதி ஆஜராகிறாங்க. அதுக்கு முன்னால் சில நல்ல விஷயங்கள் நடக்குமான்னு நாமளும் எதிர்பார்க்குறோம், சங்கீதா விஜயும் எதிர்பார்க்குறாரு, எஸ்எஸ்சியும் எதிர்பார்க்குறாரு. ஆனால் இப்போ எலெக்ஷன் டைமில் இந்த ஒரு விஷயம் பூம் ஆகுது. ஏன்னா மக்களை கேட்குதுன்னா இத்தனை வருஷம் பிரச்சனை ஓகேப்பா, ஆனால் எலெக்ஷன் டைமில் மட்டும் நீங்கள் இதை வெளியே சொல்ல வரீங்க அப்படின்னா அப்போ ஒன்று அவர் வந்து இந்த பிரச்சனையில் மாற்று பிரச்சனை கிடையாது, உங்களுக்கு அவர் அரசியலில் வரதான் பிரச்சனையா அப்படின்னு சில பேர் கேள்வி கேட்குறாங்க. அவருக்கு அரசியலில் வர்றது பிரச்சனையா இல்லையாங்கிறது முக்கியம் இல்லை. அரசியலில் வந்தால் இவர் ஜெயிக்க முடியாதுன்னு சங்கீதாவுக்கு தெரியும். அரசியலுக்கு வந்தால் அவருக்கு பட வாய்ப்பு போயிடும், வருமானம் போயிடும்னு ஒரு பொண்டாட்டி பயப்பட மாட்டாங்களா? கதாநாயகனை நடிக்கிறதுல ஒரு பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? என்ன சார்? சம்பளம் வாங்குறது மட்டும் இல்லை, சம்பளத்தோட ஓசி சாப்பாடு, ஓசி ட்ரெஸ்ஸு, ஓசி தங்கல், வீட்டிலேருந்து ஜட்டியோடு போனால் போதும், எல்லா செலவும் தயாரிப்பாளர் செலவு. இந்த வசதி வேற எந்த தொழிலையா இருக்கா சொல்லுங்கள்? ஊராமணத்தில் உனக்கு போஸ்டர், ஊராமணத்தில் உனக்கு விளம்பரம். ஆக இன்னொருத்தன் பணத்தில் மஞ்சள் குளிக்கிறது தான் சினிமா நடிகன். ஆனால் இது இந்த ரசிகர்களுக்கும் தெரியாது. நடிகர் நடிச்சிட்டாரு, டான்ஸ் ஆக்டர். விஜயுடைய திறமையை நான் குறையாக சொல்லலை. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை விட்டுப்புட்டு அரசியலில் குதிச்சுட்டு அதில் சம்பாதிச்சக்கான காசை இன்வெஸ்ட் பண்ணி வேஸ்ட் பண்ணி நினச்சிக்கலாம்ல சங்கீதா. ஏங்க எம்ஜிஆர் குழந்தை குட்டி இல்லைங்க, கடன் வாங்கி தேர்தலில் நின்னார், அதுக்கப்புறம் ஒரு படத்தில் நடித்து அதை சரிப்படுத்தினார். இப்படிப்பட்ட சூழல் இருந்துச்சு. அதனால் அரசியலுங்கிறது எழுதி வச்சு, அதாவது ஒரு நடிகன் சினிமா நடிக்கிற வரைக்கும் போஸ்டர் ஓட்டுவான், டிக்கெட்டு பிளாக் மார்க்கெட்டில் வாங்கி விற்பான், இதெல்லாம் ரசிகனுடைய வேலை. ஆனால் அரசியலில் குதிச்சா எல்லா செலவுகளுக்கும் அந்த நடிகரை தான் எதிர்பார்ப்பான். இது உண்மை. ஏன்னா நடிகனாக இருக்கும்போது அவன் வந்து சினிமா டிக்கெட்டை விற்றுட்டு ஏதோ பார்த்து போயிட்டுருப்பான், நான் வந்து நடிகன் ரசவையன் அப்படின்னு சொல்லுவான். அரசியல் என்பது அப்படி இல்லை, அது ஒரு சாக்கடை. எத்தனை நடிகர்கள் தோத்தது சங்கீதா விஜய்க்கு தெரியும். எம்ஜிஆரை தவிர சிவாஜி கணேசன் தோக்கலையா? ரஜினிகாந்த் ஐயோ வேண்டான்னு ஓடி போகலையா? ரஜினிகாந்த் விட்டு கொடுத்ததுனால தான் கலைஞர் வந்தாருங்கிறது யாருக்கும் தெரியாதா? அப்புறம் கமலஹாசன் எவ்வளோ பெரிய நடிகன், உலக நாயகன். சினிமாவில் சகலகலா வல்லவர் கமலஹாசன். அவரே ஒரு இடத்துல ஜெயிக்க முடியல, கடைசியில் அறிவாலயத்தில் காலில் விழுந்து ஒரு எம்பி சீட்டை வாங்கிட்டு இப்போ பார்லிமெண்ட்டு போயிட்டுருக்காரு. இப்போ அறிவாலயத்துடைய கொத்தடிமையாகவே ஆயிட்டார்.
அதனால் இவ்வளவு பெரிய முன்னே அதாவது சீனியர் நடிகர்களே தோக்கும்போது இவன் ஏமாத்தன்னு நினச்சிருக்கலாமலே அவர் மனைவிங்க. ரசிகன் நினைக்க மாட்டான், மனைவி நினைப்பல்ல ஐயா. அதில் என்ன தப்பு? நன்றி சார். விஜய் சங்கீதா அந்த இஷ்யூவை பற்றி நிறைய தகவல்களை எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. தொடர்ந்து பேசுவோம். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். நேயர்களே, அன்பான வேண்டுகோள். விஜய் நல்ல நடிகர், த்ரிஷா நல்ல நடிகை, இதில் நமக்கு முரண்பட்ட கருத்தே இல்லை. ஆனால் இந்த சூழ்நிலையில் விஜய் மீண்டும் அவருடைய மனைவி சங்கீதாவுடன் சேர்ந்து வாழ வேண்டும். அதற்கான முயற்சிகளில் விஜய் ஈடுபட வேண்டும், ஈடுபடுவார். விஜய் சங்கீதா மீண்டும் இல்லறத்தில் திளைப்பார்கள் என்ற எண்ணத்தோடு வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நான் மட்டுமல்ல, கிங் டிவியுடைய நிர்வாகமும் சரி, இங்க இருக்கிற அத்தனை பேருடைய விருப்பமும் அதுதான். தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள்.